ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து கொஷின்ஸ் கேட்டதுன்னா நம்ம வியூ க்ளோ எல்இடி டிவி பண்ணியிருப்போம் இல்லையா, அது ரிலேட்டடாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ வந்து க்ளோ எல்இடி டிவி பற்றி நிறைய பண்ணியிருப்போம். பட் அதை தாண்டி வந்து இதில் மேஜராக வந்து எல்லாருமே என்ன ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணுறாங்கன்றத வந்து அந்த ஒரு சில அந்த பாயிண்ட்டை மட்டும் மெயினாக வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்றது இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி நம்ம வந்து ஏன் மற்ற டிவியோட கம்பேர் பண்ணி எந்த வீடியோவும் பண்ணலை அப்படின்றதையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்றது இந்த வீடியோ சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன் என்னன்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு பெட்டரான ஒரு ஐடியா இருக்கும் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி டிவி வந்து சூஸ் பண்ணலான்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நிறையவே வந்து பட்ஜெட் பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டிவி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹையர் ரேஞ்சில் இருக்கிற வந்து எல்ஜியோ, சாம்சங்கோ, சோனி அந்த மாதிரி மாடல் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பட்ஜெட் டிவி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களாம் வந்து இந்த டிவி வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் தேவையில்லை. ஏன்னா மணி இருந்துமே நான் இந்த டிவி தான் வாங்கணுமா அப்படின்ற நீட்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு வந்து ஏன்னா டிவி கிளாரிட்டி எல்லாமே வந்து பிக்சர் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து வியூவிங் ஆங்கிள் வந்து எல்லாமே டாப் நாச்சில் இருக்கணும்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வேற ஒரு பிராண்டில் இருக்கிற டிவி வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி எனக்குமே வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட இதுவும் சொல்லிடுற பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்போ தான் வந்து உங்களுக்கு இனிமேல் பெட்டராக இருக்கும். எனக்குமே பிராண்ட் வந்து டிவியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சோனி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானுமே சோனி தான் வாங்கணும்னு இருந்தேன். பட் அதை தாண்டி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அந்த டிவியை வந்து அவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்து இப்போ வாங்க வேண்டாம். ஒரு 2 to 3 இயர்ஸ் போட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்னா ஒரு சோனியில் இருக்கிறையோ இல்லை எல்ஜிலையோ அந்த மாதிரி வந்து ஹையர் ப்ரைஸில் இருக்கிறத வாங்கி வச்சு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத நான் கிளியரான அந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா ஓகே ஒரு 30K அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி டிவி பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் வந்து எனக்கு வந்து வியூ க்ளோ எல்இடி டிவி வந்து பெட்டராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டிவி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஓகே நம்ம வியூ க்ளோ எல்இடி டிவியை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு அதுக்கப்புறமா நம்ம ஃபியூச்சரில் வந்து வேறு டிவி அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டிவி பர்ச்சேஸ் பண்ணுது. அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட அந்த டிவி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து ரிவ்யூ பேஸ்டு நம்ம பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை தான் வந்து உங்களுக்கு ரிவ்யூவாக சொல்லியிருப்பேன். அந்த 4 வீடியோவுமே சரி 4-5 வீடியோ இருக்கும். ஸோ நம்ம சேனலில் போட்டது அது 5மே சரி நான் என்ன ரிவ்யூ பேஸில் சொல்லாமல் ஒரு என்னோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்தது அந்த டிவி யூஸ் பண்ணும்போது, ஸோ ப்ராக்டிக்கல் யூசேஜில் என்னென்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றத கன்சிடர் பண்ணி மட்டும் தான் அந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஒரு அவ்வளோ பேர் வந்து ரீச் இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட் வீடியோ பண்ணிட்டேன் நார்மலாக பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா தான் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இதில் வந்து என்னென்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சொல்கிறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாக வந்து இந்த டிவி வாங்கவே கூடாதுன்றதுக்கான ஒரு ரீசனாக இருக்குமா இல்லையா அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்றது நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவியோட மேஜர் எல்லாருமே முக்கால்வாசி பேர் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் என்னன்னு கேட்டுன்னு சொன்னேன். வீவிங் ஆங்கிள் எப்படி இருக்குது ப்ரோ? சுத்தமாக வந்து வீவிங் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சரியே இல்லைன்றாங்க. இதை வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான என்னோட ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து FAQன்னு ஒரு வீடியோ ஒன்று பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு வீடியோவில் வந்து என்னென்னா நான் கிளியராக சொல்லியிருப்பேன் என்னன்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து வீவிங் ஆங்கிள் வந்து என்னென்னா டைரெக்டாக நீங்கள் டிவி பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பவுமே வந்து நம்ம கார்னர்லேருந்து தான் நான் பார்க்க போகிறேன், எப்பவுமே வந்து நான் டிவி வந்து ஓரமாக இருந்தால் பார்ப்பேன், வேறு இதுலேருந்து அப்படி சைடில் தான் பார்க்குற மாதிரியான ஒரு வியூ இருக்குது எனக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு டிவி கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த வீடியோ சொன்ன மாதிரி தான். ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்பேன், கொஞ்சம் இந்த ஆங்கிள் வந்து பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து வியூவிங் ஆங்கிள் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக எனக்கு அமையலை ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் வாங்கி இந்த டிவி பிளேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு பிளேஸாக இருக்கும், இல்லை ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ கார்னர்லேருந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து வேறு ஒரு டிவி கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இதுதான் லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து நேராக பார்க்க போகிறீங்க இல்லை கொஞ்சம் சைட்லேருந்து பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பிக்சர் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது இந்த டிவியில். அண்ட் இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இன்னி வரைக்குமே வந்து இந்த கொஷின் தான் வந்து ஓடிட்டு இருக்கு. வீவிங் ஆங்கிள் எப்படி இருக்குன்றது தான். ஸோ நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்து தான் என்ன ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா பிளாக் லெவல். ஐ மீன் நிறைய பேர் கேட்கலாம், ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க பிளாக் லெவல் வந்து எப்படி இருக்குன்ட்டு. நான் கிளியராக உங்களுக்கு என்ன சொன்னேன்னு கேட்டேன்னா, இந்த டிவி இந்த பட்ஜெட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் பிளாக் லெவலில் வந்து இன்டெப்த்தாக போய் அந்த அளவுக்கு வந்து ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்,
மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சோனி இல்லை எல்ஜி அந்த மாதிரில நீங்கள் எடுக்கும்போது பெட்டராக இருக்கும். பட் இந்த டிவியில் வந்து இது என்ன நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து என்ன ஆஃபர் பண்ணுன்றதை மட்டும் அந்த மாதிரி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பிளாக் லெவல் எப்படி நினைக்கிறாங்கன்னா, பிளாக் லெவலில் போயிட்டு நம்ம ஒரு சோனியோட கம்பேர் பண்ணியோ இல்லை எல்ஜியோட சாம்சங்கோட கம்பேர் பண்ணிவிட்டு அந்த பிளாக் லெவல் அதில் அவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு டிவி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது பிளாக் லெவலுமே வந்து நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப இன்டெப்த்தாலாம் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ன இருக்குமோ அது கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஏன் மற்ற டிவிலாம் சஜஸ்ட் பண்ணல, இந்த டிவி மட்டுமே சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மற்ற டிவியெல்லாம் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் இந்த கண்டென்ட்டாக மேக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னால் வந்து மற்ற எல்லா டிவியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண முடியாது. இல்லை ரிவ்யூ யூனிட் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ யூனிட் மாதிரி வரும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ்லாம் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்குமே வந்து இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் இல்லை நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இன்னுமே பெட்டராக வந்து எல்லா டிவியும் எந்த ப்ரைஸில் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம வீடியோ பண்ணலாம். ஸோ அது வந்து டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போதைக்கு நம்ம ஆன் பேப்பர் நான் கம்பேர் பண்ணும்போது என்னன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் கஸ்டமர் ரேட்டிங் ஆகட்டும் இல்லை வந்து அமேசானில் கஸ்டமர் ரேட்டிங் ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ தான் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. ரேட்டிங் எல்லாமே வந்து 4.5 இருந்து நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் கூட. ஸோ அதனால் வந்து என்னன்னா, என்னோட ஆப்ஷனுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லா வீடியோ எல்லா கமெண்ட்லையுமே சொல்லிப்பேன் என்னோட ஒப்பீனியனில். ஏன்னா நான் எப்படி கமெண்ட் உங்களுக்கு சொல்லுவேன்னு சஜஸ்ட் பண்ண வச்சோங்களேன். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பொருள் பிடிச்சிருந்து அந்த பொருள் நல்லா இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வந்து வியூ க்ளோ எல்இடி தான் மற்ற பிராண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நான் வந்து வியூ க்ளோ எல்இடி வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தது. டிவியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நியர்லி 7 months ஆகுது, ஓகேவா? இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் டிவி பர்ச்சேஸ் பண்ண இனிஷியல் டைமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. ஃபியூச்சர்லேயும் நான் ஏதாவது பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து இந்த 2 ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் லெவல், இன்னொன்று வந்து விவிங் எம்எல், ஓகேவா? இதை தாண்டியுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் யூசேஜில் என்ன இருக்குன்றது வந்து நம்ம சேனலில் வந்து அந்த டிவி வீடியோ 4 வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் அதிலே சொல்லியிருப்பேன் கிளியர் என்னன்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து சவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து வேர்ட்ஸ் என்ன பேசுகிறாங்கன்றது புரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சவுண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டிவி ஷோஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரியல் டைமில் ப்ராக்டிக்கலாக யூஸ் மேபி என்ன 104 வாட் சவுண்ட் சொல்லிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்குன்றதே நான் சொல்லியிருப்பேன். பட் இது எல்லாமே ஒரு டீல் பிரேக்கரான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவி வாங்கவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னோட ஓப்பனான ஒரு ஃபைனல் வெர்டிக்ட். என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிவி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண டைமில் வந்து 28K வந்திருந்தது. நான் பர்ச்சேஸ் பண்ணது ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியனில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பிக் சம்மர் சேல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28K வந்து ஆஃபரில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டே வந்து. ஸோ மேபி நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்னுமே ஒரு வேறு லெவலில் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சாக இருந்திருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான டிவி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விவிங் ஆங்கிள் நான் சொன்ன மாதிரி நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன். மோஸ்ட்லி என்னன்னா நேராக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் எனக்கு இதுவே இருக்குது, பிளேஸே இருக்குது. கொஞ்சம் சைடில் இருந்து பார்ப்பேன். அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சைடில் போகிறதுமே கூட நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கிறது, இல்லை வந்து நல்லா விசிபிளாக இருக்கிறதுன்றது வந்து கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு கூட சொல்லியிருப்பேன் நான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் லெவல் நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா ஒரு நீங்கள் பிளாக் லெவலில் அவ்வளோ டீப்பாக பார்ப்பீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து வேறு ஒரு எல்ஜிலையோ இல்லை சோனிலையோ சாம்சங்லையோ இருக்கிறது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மற்றபடி இந்த டிவி பொறுத்த வரைக்கும்னா சவுண்ட் கூட நான் சொல்லியிருப்பேன். நான் சவுண்ட் மேஜராக ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ணுறது சவுண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்னு சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். பட் 104 வாட்க்கான சவுண்ட் எல்லாமே வந்து சுப்பீரியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இன்பில்ட் வந்து சப்வூஃபர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே வந்து டிவி வந்து ஒரு சூப்பரான ஒர்த்தான டிஃப்ரென்ஸ். டிஸ்பிளே கூட நிறைய சொல்லுங்க, டிஸ்பிளே வந்து டாப் நாட்ச் டிஃப்ரென்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த வியூவிங் ஆங்கிள் பார்க்குறப்ப மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது பக்கவாக இருக்கும். உங்களுக்கு எப்போ டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி தெரியும். வியூவிங் ஆங்கிள் நீங்கள் ரொம்ப வந்து தள்ளி இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது மட்டும் தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். பட் மற்றபடி டிஸ்பிளே ஆகட்டும் சரியான குவாலிட்டி டிஃப்ரென்ஸ். டால்பி விஷன் கண்டென்ட் ஆகட்டும் HDR10 பார்க்கும்போது எல்லாமே வந்து டாப் நாச்சில் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே. நான் அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ பிக்சர் குவாலிட்டி வந்து செட்டிங் வந்து என்ன செட்டிங் வைக்கணும்ட்டு நான் வந்து ஃபில்ம் மேக்கர் மோட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவே வந்து கரண்ட்டாக வரைக்கும் ஃபில்ம் மேக்கர் மோட் தான் வந்து நான் எல்லாத்துக்குமே வச்சிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மோட் வந்து பிக்சர் கிளாரிட்டி டிஸ்பிளேல பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வெர்டிக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த் த ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மேஜராக வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு 2 to 3 years தாராளமாக இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய டிவி போகலாம். ஒரு
சோனிலையோ இல்லை ஒரு எல்ஜிடியோ அந்த டைமில் வந்து என்ன வந்து பயங்கரமாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து எனக்கு வந்து சூப்பராக வந்து செட் ஆனதாக வந்து இந்த வியூ க்ளோ எல்இடி டிவி. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு இல்லையா 2023 வந்து வியூ ப்ரீமியம் 4K டிவின்னு. பட் அது நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 43 இன்ச் 50 இன்ச் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 43 இன்ச் வந்து ஒரு 3000 4000 வந்து கம்மி தான். க்ளோ எல்இடி கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ஒரு 3000 4000 கம்மி தான். பட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில காம்ப்ரமைஸ் வந்து அந்த டிவியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து அந்த டிவி கேட்டவங்களுக்கு நான் இதான் சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 50 வாட்க்கான சவுண்ட் பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் சப் ஊஃபர்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அது வந்து ஐபிஎஸ் பேனல், இது வந்து விஏ பேனல். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. பட் அதில் ஒரு சில காம்ப்ரமைஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி எல்லாமே வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம எல்லா ப்ராப்ளமுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ப்ராக்டிக்கல் யூசேஜ் என்னென்ன. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான டிவி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவி வந்து என்னை வந்து சூப்பராக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மேபி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியல ஒரு பெட்டராக இருக்குன்ட்டு. அதே மாதிரி நான் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸோடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்னட்டு. விவிங் எங்கிள் அண்ட் பிளாக் லெவல் அது மோஸ்ட்லி காமனாக கேட்டது. அதை தாண்டி நான் என்னென்ன ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சவுண்டு சம்டைம்ஸ் கேட்கும்போது வேர்டிங்ஸ் புரியாது. அந்த டைமில் நம்ம சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து நம்ம யூஏ வந்து ஸ்டார்டிங் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி இருக்கும், லேக் ஆகும். இதையுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸோடு சேர்த்து உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு பெட்டரான ஒரு டிவி வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பக்கத்தில் பில்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.